வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம பார்க்க போகிறது, ஏற்கனவே நான் அந்த சில வெப்சைட்டுகளை அலோவ் பண்ணாத வெப்சைட்டுகளை எப்படி உள்ளே போகிறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று சொன்னேன், U1501 அப்படிங்கிறது. இப்போ நம்ம அதை விட ஈஸி மெத்தடாக ஒன்று சொல்கிறேன், அதை நல்லா பார்த்துங்க. ப்ரௌசர் அப்படின்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. அந்த எக்ஸ்டென்ஷனை உங்கள் ப்ரௌசர் எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் டைப் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா என்னோடய யூடியூப் லிங்கில் கீழே ஒரு வெப்சைட் கொடுத்துருப்பேன். அந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த டவுன்லோட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த ப்ரௌசருக்கு நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் இந்த மாதிரி டவுன்லோட் லிங்க்குன்னு இருக்கும், அந்த லிங்க் கீழே ADFL அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இது நார்மலாக அந்த லிங்க்கு நம்ம கிளிக் பண்ணாமல் இருந்தோம்னா இந்த URL ADFL நாட் அலவுடு அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இப்போ நான் அந்த சாஃப்ட்வேரை நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஆல்ரெடி டிசேபிள் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் எனேபிள் பண்ணிவிட்டு இப்போ நான் அந்த URL கிளிக் பண்ணுறேன். ஸோ அந்த URL கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இது இதை கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்த உடனே திருப்பி கண்டினியூ கொடுங்க. அதையே கண்டினியூ கொடுத்தா அடுத்த வெப்சைட் கிளிக் ஆகும். திருப்பி அதை கண்டினியூ கொடுத்துட்டு வந்தோடனே இங்கே லோடிங் ஆகி முடிச்சோன்னா இதை டபுள் கிளிக் பண்ணணும். டக்குன்னு 2 தடவை உடனே கையை விடாமல் டக்குன்னு 2 தடவை அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா லோடிங் ஆகி அடுத்து டவுன்லோட் லிங்க்குக்கு போகும். ஸோ அந்த லோகோவோட கிளிக் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், ஒரு பூமியோட ரவுண்டிங் மாதிரி. இந்த மாதிரி டவுன்லோட் நீங்கள் இப்போ உடனே கட்டுறது பார்த்தியா. ஸோ இது மாதிரி டவுன்லோட் பண்ணி நீங்கள் நிறையா சாஃப்ட்வேர் இதில் என்னோடய வெப்சைட்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ யூஸ் பண்ணுங்கள். எதுவும் ஹெல்ப்னாலும் என்னோட கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.